மகாபுர்ண குரவே நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. வால்மீகி ராமாயண வச்சனம். அயோத்தியா காண்டம். சர்க்கம் 52 தொடர்ச்சி. இருந்தபின் இந்த தேரிலேயே உன்னை கொண்டு போக விரும்புகிறேன் என்றனன். இவ்விதம் கூறின சுமந்திரனை நோக்கி ராமன், நண்பா, நீ என்னிடத்தில் மிகுந்த பக்தி உடையவன் என்பது எனக்கு தெரியும். ஆயினும் உன்னை இப்பொழுது நகரத்திற்கு அனுப்பும் காரணம் கூறுகிறேன் கேள். நீ அயோத்திக்கு சென்றவுடனே கைகேயிக்கு ராமன் காட்டிற்கு சென்றான் என்ற நம்பிக்கை உண்டாகும். நான் வனம் சென்ற விஷயத்தை உன் மூலமாக அறிந்த பின்பே அவள் களிப்படைந்து தசரதனுடைய சத்திய வாக்கில் சந்தேகப்படாதிருப்பாள். ஆகையால் மீண்டு நகரம் சென்று நான் கூறின விஷயங்களை ஏற்ற குறைச்சலின்றி அவரவர்களுக்கு சொல்வாயாக என்றனன். பிறகு ராமன் குகனை நோக்கி, தோழனே, இனி நான் சடை புனைந்து ரிஷிவேடம் பூண்டு விரதங்களை செய்யும் வண்ணம் தனியான ஆசிரமங்களில் வசிக்க வேண்டும். இப்பொழுது சடை திரிக்கும் பொருட்டு ஆலம்பால் கொண்டு வா என்றனன். குகனும் அண்ணனமே கொண்டு வர ராமலக்ஷ்மணர் இருவரும் சடைகளை தரித்தனர். அப்பொழுது மர உரி உடுத்து சடாபாரமும் தரித்த அந்த சகோதரர்கள் இருவரும் ரிஷிகளைப் போல் விளங்கினார்கள். ராமன் குகனிடம் விடை பெற்று கொண்டு சீதையுடனும் லக்ஷ்மணனுடனும் படகில் ஏறினன். குகனுடைய கட்டளைப்படி அவனுடைய ஆட்கள் ஓடத்தை மறுகரைக்கு ஓட்டுகையில் ராமன், சீதையும் லக்ஷ்மணனும் மகா பரிசுத்தமான கங்கா நதியை மனப்பூர்வமாக நமஸ்கரித்தார்கள். சுமந்திரனும் குகனும் இக்கரையிற்றானே ராமனை பார்த்து கொண்டு நிற்க ராமாதிகள் வெகு சீக்கிரத்தில் கங்கையின் தென்கரைக்கு போய் சேர்ந்து ஓடத்தை விட்டு இழிந்து கால்நடையாகவே நடந்து சென்றனர். அப்படி நடந்து செல்லும் போது முன்னே லக்ஷ்மணனும் நடுவில் சீதையும் பின்னே ராமனுமாக சென்றனர். இவ்விதம் அவர்கள் வழி நடந்து போய் வத்ச தேசத்தை அடைந்தனர். அவ்விடம் அவர்கள் பசி அடங்க ஆகாரங்களை திரட்டி கொண்டு ஓர் மரத்தின் அடியில் வந்து சேர்ந்தனர். ஸ்ரீ ஸ்ரீ மகாபுர்ண குரவே நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. வால்மீகி ராமாயண வச்சனம். அயோத்தியா காண்டம். சர்க்கம் 53. ராமன் லக்ஷ்மணனை அயோத்திக்கு திரும்பி செல்லுமாறு கூறுதலும் அதற்கு அவன் உடன்படாமையும். அன்று இரவை அம்மரத்தின் கீழேயே கழித்தார்கள். புற்களாலும் தடைகளாலும் ஆக்கப்பட்ட ஓர் படுக்கையில் ராமன் சீதையுடன் படுத்துக்கொண்டு லக்ஷ்மணனை பார்த்து, தம்பி, இப்பொழுது நமது தந்தை மிகவும் மன வருத்தத்தினால் பீடிக்கப்பட்டு தம் பிராணன் தடுமாறும் நிலையில் இருப்பார். அவரோ கிழவர், காமத்திற்கு பரவசப்பட்டவராகி கைகேயி வலையில் அகப்பட்டு கொண்டு இன்னும் எவ்விதமாக என்னென்ன நடத்தப் போகிறாரோ. பரதன் ஒருவனே தேசம் முழுவதையும் மனைவியுடன் கூடி சந்தோஷமாக ஆளப்போகிறான். அவனும் தந்தையைப் போல் காமத்தை மாத்திரம் அனுசரித்தால் அவனுக்கும் தந்தையைப் போலவே கஷ்டம் நேரிடும். ஐயோ லக்ஷ்மணா, அரசன் முடிந்து போவதற்கும் நான் காடு செல்வதற்கும் பரதனுக்கு ராஜ்யம் வருவதற்குமே கைகேயி நம் வீட்டில் புகுந்தாள் என்று தோன்றுகிறது. அந்த கைகேயி இப்பொழுது தனக்கு கிடைத்த சௌபாக்கியத்தால் கௌசல்யையும் சுமத்ரியையும் துன்புறுத்தப் போகிறாள். ஆகையால் நீ இப்பொழுதே அயோத்திக்கு சென்று நம் தாய்மார்களை நலியாதிருக்குமாறு பரதனிடம் கூறுவாயாக. நான் ஒருவனே சீதையுடன் காடு செல்கிறேன். கௌசல்யை பூர்வ ஜன்மத்தில் யாரோ சில ஸ்திரீகளை தமது பிள்ளைகளுடன் சேர ஒட்டாமல் பிரித்து விட்டிருப்பாள். ஆனது பற்றியே இப்பொழுது அவள் என்னை பிரிய நேர்ந்தது. கௌசல்யை என்னை 10 மாதம் சுமந்து பெற்று அருமையாக சீராட்டி தாளாட்டி பாலூட்டி வளர்த்தாள். நானோ பணிவிடைகள் முதலிய பிரயோஜனத்தை பெருவிக்க வேண்டிய சமயத்திலே அவளை விட்டு பிரிந்து வந்தேன். லக்ஷ்மணா, என் பிழைப்பும் ஒரு பிழைப்போ? நான் என் அன்னையை பரிதவிக்க விட்டு வந்தேனே. நான் கோபம் கொள்ளில் இந்த அயோத்தியையே அல்ல, இப்பூமண்டலம் முழுவதையும் என் அம்புகளால் சுவாதீனப்படுத்திக் கொள்வேன். ஆயினும் காரணம் இல்லாமல் இக்காரியத்தை செய்வது தகுதியல்லவென்று தணிக்கின்றேன். மேலும் அதர்மத்தை கடைபிடித்தால் லோக அபவாதமும் பரலோகத்தில் கெடுதியும் நேரிடும் என்ற அச்சத்தினால் நான் அபிஷேகம் செய்து கொள்ளாதொழிந்தேன் என்று கூறினன். இன்னனும் கூறின ராமணனை நோக்கி, லக்ஷ்மணன், ராமா, உன்னை போன்றவன் இப்படி பரிதவிப்பது யுக்தம் அன்று. என்னை அயோத்தி நகருக்கு திரும்பி போகச் சொல்லுகிறாய். இதனால் எனக்கும் சீதைக்கும் மிக்க மனவிருதத்தை விளைவிக்கின்றன. சீதையும் நானும் ஒரு நொடி பொழுதும் உன்னை பிரிந்து உயிர்த்திருக்க மாட்டோம் என்றனன். ராமன் லக்ஷ்மணனுடைய நீதிமிக்க வார்த்தைகளை கேட்டு மிகவும் சந்தோஷித்து 14 வருடங்கள் அவனும் தன்னோடு கூடவே வனவாசம் செய்யும்படி மனத்திடம் கொண்டனன். பிறகு அம்மூவரும் அச்சமின்றி மலை சாரல்களில் திரியும் சிங்கங்கள் போல் எங்கும் இனிது உலாவிக் கொண்டிருந்தனர். ராமன் கதை கேளுங்கள்.
ఈ జగమంతా రామమయం. రామ 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 రామ